சிவாய நம. நம்ம பாரத தேசத்துல பல சித்த பெருமக்களும் ஞானிகளும் சான்றோர்களும் பல வேத நூல்களை இயற்றி எதிர்காலத்துல வர்ற சந்ததிகளுக்கு பயன்படும், அவங்க ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கான பாடல்ல திருமூலர் இந்த சான்றோர்கள் இயற்றின நூல்களின் சாரம் யார போய் சேரணும் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கான பாடல் தந்திரம் 8ல பாடல் எண் 2327. அறிவிக்க வேண்டாம் அறிவற்றயர்வோருக்கும், அறிவிக்க வேண்டாம் அறிவிற் செறிவோருக்கும், அறிவுற்றறியாமை எய்தி நிற்போருக்கே அறிவிக்க தம்மறிவாரறிவோரே. இதுக்கான பொருள் என்னன்னா, நம்மளுடைய பொறி புலன்கள் வசமாகி இந்த உலக வாழ்வுதான் நிதர்சனம் அப்படிங்கிற மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சித்தர்கள் கொடுத்த ஞானத்தை நம்ம அறிவிக்க வேண்டாம். ஏன்னா அப்படியே நம்ம அறிவிச்சாலும் அதை அவங்க புரிந்து கொள்கின்ற தன்மையிலையும் இருக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்கின்ற தன்மையிலையும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பல பிறவிகளாக தவம் புரிந்து அதோட பயனாக இளம் வயதிலே ஞானம் அடைந்தவர்களுக்கும் இந்த நூட்களின் சாரத்தை நம்ம அறிவிக்க தேவையில்லை. ஏன்னா அது எல்லாமே அவங்களுக்கு இயற்கையாகவே தன்னாலேயே தெரிஞ்சிரும். சோ யாருக்கு இந்த சித்தர்களின் ஞானம் போய் சேரணும் அப்படின்னா, இந்த உலக விஷயங்களை தாண்டி நிலையான வேறொரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற அந்த அறிவு இருக்கும். ஆனா அது கிட்ட எப்படி போறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. இந்த தேடல்ல இருக்கிறவங்களுக்கு சித்தர் ஞானத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா அவங்களுடைய அறிவு மேம்பட்டு தன்னைத்தானே அறிந்து கொள்வார்கள். தன்னைத்தானே அறிந்து கொள்வது என்பது சிவத்தை அறிந்து கொள்வதாகும். இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். இப்ப நான் என்னுடைய ஒரு சிறு கருத்தையும் நான் இங்க பதிவிட விரும்புறேன். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, புத்தகத்தை படிக்கிறதுனால மட்டும் நமக்கு ஞானம் வராது, ஏட்டுச் சுரைக்காய் கறி குதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி எல்லாம் இல்லைங்க. இந்த ஞான நூட்களை இயற்றினவங்க எல்லாருமே ஞானம் அடைஞ்சு அந்த பரத்தோட ஒன்றரை கலந்து அவங்களே இரையாக மாறினவங்க தான். இப்போ நம்ம அவங்களுடைய நூலை ஒண்ணு எடுத்து நம்ம படிக்கிறப்போ ஒரே பாடலாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி புரியும், இன்னொருத்தவங்களுக்கு வேற ஒரு மாதிரி புரியும். ஏன்னா அவங்களுடைய பக்குவத்திற்கு ஏத்த மாதிரி இந்த குருமார்கள் நமக்கு அதை புரிய வைப்பாங்க. இந்த இந்த நூல் படிக்கிறது எவ்வளவு ஒரு நமக்கு நன்மைனா, இப்ப நம்ம யூடியூப்லயோ இன்டர்நெட்லயோ இல்ல பிறர் பேசி நம்ம கேட்டு புரியறதை விட இந்த நூலை நம்ம படிக்கிறப்போ நமக்கு இன்னுமே நல்லா புரிதல்கள் ஆழமாக நமக்கு கிடைக்கும். இது நீங்க எந்த குரு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், வேற மதத்தார்களா இருந்தாலும் இல்ல வேற மொழி பேசுற குருமார்களா இருந்தாலும், யாருனாலும் சரி, உங்களுக்கு யார் மேல ஈர்ப்பு இருக்கோ அவங்களுடைய நூலை ஒரு தேடலோட நீங்க படிக்கிறப்போ கண்டிப்பா அந்த குருமார்கள் நம்மளை வழிநடத்தி நமக்கு புரிய வைப்பாங்க. நம்மளுடைய ஆன்மீக தேடல்ல இந்த நூட்கள் படிக்கிறது கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.